அனுசரணை வழங்குவோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டான் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. செய்தியுடன் இணைந்திருக்கும் நான் கேலிஸ் பீட்டர் சேவியர். முதலில் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சுமூகமான முறையில் இடையூறுகளின்றி நடைபெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு. உள்ளூராட்சி தேர்தல் வெற்றியை அமைதியாக கொண்டாடுவோம் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வலியுறுத்தல். யாழ்ப்பாண மாவட்டத்தில் மொத்தமாக 56.6% வாக்குப்பதிவு. மட்டக்களப்பு மாவட்டத்தில் 60.69% வாக்குப்பதிவு இடம்பெற்றுள்ளதாக மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர் தகவல். கிளிநொச்சியில் வாக்களிப்பு நிலையத்திற்கு அருகில் கூரிய வாள்களுடன் வாகனத்தில் சுற்றித் திரிந்த 2 கைது. உலக வங்கியின் தலைவர் அஜய் பங்கா நாளை இலங்கைக்கு வருகை. தொடர்வது முதன்மை செய்தி. உள்ளூராட்சி தேர்தல் சுமூகமான முறையில் நடைபெற்றுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. நாட்டில் இன்று நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சுமூகமான முறையில் இடையூறுகளின்றி நடைபெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தேர்தல் நடைபெற்ற பின்னர் கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க இதனை தெரிவித்தார். චන්දීමසීමේ කටයුතු අද පස්වරු 4ට අවසන් වුණා. උදේ 7ට ආරම්භ වුණු චන්දීමසීමේ කටයුතු පස්වරු 4 දක්වා ඉතාමත්ම සාමකාමීව நாடு முழுவதும் இன்று இடம்பெற்ற தேர்தல் இடையூறுகளின்றி சுமூகமான முறையில் நடைபெற்றுள்ளது. ஒவ்வொரு வாக்களிப்பு நிலையங்களிலும் வாக்கெண்ணும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தேர்தல் முடிவுகள் அவ்வந்த தொகுதிகளிலேயே வெளியிடப்பட உள்ளன. அதன் பின்னர் மாவட்ட ரீதியாக உள்ளூராட்சி சபைகளுக்கான முடிவுகள் வெளியிடப்படும். மத்திய நிலையங்களுக்கு கொண்டுவரப்பட்டு தெரிவான மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறித்து அங்கு இறுதி முடிவுகள் எடுக்கப்படும். அவை தெரிவத்தாட்சி அலுவலகர்களினால் உறுதிப்படுத்தப்பட்டு ஆணைக்குழுவுக்கு அனுப்பப்பட்ட பின்னர் ஊடகங்களுக்கு அறிவிக்கப்படும். உத்தியோகபூர்வமாக முடிவுகள் அறிவிக்கப்படும் வரை பொதுமக்கள் தங்களது வீடுகளில் இருக்குமாறு நாம் கேட்டுக்கொள்கின்றோம். வாக்கெண்ணும் நிலையங்களுக்கு அருகில் நடமாடுவது தடை செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் போலீசார் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தேவை ஏற்படின் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் முப்படையினர் களமிறக்கப்படுவதற்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். ඒ ස්ථානයේදී ඒ පළාත් පාලන ආයතනයට අදාළ உள்ளூராட்சி சபை தேர்தல் 2025 வாக்களிப்பு நடவடிக்கைகள் இன்று பிற்பகல் 4 மணியுடன் நிறைவடைந்துள்ள நிலையில் மக்களை அமைதியான முறையில் செயல்படுமாறு தேர்தல் ஆணைக்குழு வேண்டுகோள் விடுத்துள்ளது. தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு ஆரம்பமாகி மாலை 4 மணிக்கு நிறைவடைந்தது. 8287 உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக 339 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் வாக்கெடுப்பு இன்று இடம்பெற்றது. 28 மாநகர சபைகளுக்கும் 36 நகர சபைகளுக்கும் 275 பிரதேச சபைகளுக்கும் 8287 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர். நாடளாவிய ரீதியில் 4877 உள்ளூராட்சி சபை வட்டாரங்களில் அமைக்கப்பட்டுள்ள 13759 வாக்களிப்பு மத்திய நிலையங்களூடாக இன்று வாக்களிப்பு நடவடிக்கைகள் இடம்பெற்றன. வாக்கெண்ணும் பணிகளுக்காக தொகுதி மட்டத்தில் 5783 மத்திய நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. அந்த வாக்கெண்ணும் மத்திய நிலையங்களில் வாக்குகள் எண்ணப்பட உள்ளன. அங்கீகரிக்கப்பட்ட 49 அரசியல் கட்சிகள் மற்றும் 257 சுயேட்சை குழுக்கள் சார்பில் 75,589 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். 2024 ஆண்டுக்கான வாக்காளர் டாப்புக்கு அமைவாக இந்த தேர்தலில் வாக்களிக்க 1,71,56,338 பேர் தகுதி பெற்றிருந்தனர். யாழ்ப்பாண மாவட்டத்தில் வாக்களிப்பு நிலையங்கள் ஊடாகவும் மற்றும் அஞ்சல் மூல வாக்களிப்பு மூலமாகவும் மொத்தமாக 56.6% வாக்களிப்பு இடம்பெற்றுள்ளதாக மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரி மான பிரதீபன் தெரிவித்தார்.
யாழ்ப்பாண மாவட்டத்திலே 17 உள்ளூர் அதிகார சபைகளுக்கான தேர்தல் இன்று நடைபெற்று அதனுடைய வாக்களிப்பு விவரங்கள் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலே யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய மொத்த வாக்காளர்களுடைய தொகை 4,98,140. அளிக்கப்பட்ட வாக்குகள் 2,81,739. அளிக்கப்பட்ட வாக்களுடைய வீதமாக 56.56 வீதம் காணப்படுகின்றது. யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய வாக்களிப்பு வீதமாக 51.95 வீதமும், வல்வெட்டித்துறை நகர சபையினுடைய வாக்களிப்பு வீதமாக 50.32 வீதமும், பருத்தித்துறை நகர சபையினுடைய வாக்களிப்பு வீதமாக 59.24 வீதமும், சாவச்சேரி நகர சபையினுடைய வாக்களிப்பு வீதமாக 56.57 வீதமும் காணப்படுகின்றது. இதே வேளையிலே கார்நகர் பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதமாக 63.16 வீதமும், ஊர்காவத்துறை பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் 61.07 வீதமாகவும், நெடுந்தீவு பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் 63.14 வீதமாகவும், வேலணை பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் 61.20 வீதமாகவும், வலிகாமம் மேற்கு பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் 52.39 வீதமாகவும், வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் 50.27 வீதமாகவும், வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் 54.75 வீதமாகவும், வலிகாமம் தெற்கு பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் 54.08 வீதமாகவும், வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் 51.54 வீதமாகவும், வடமராட்சி தென்மேற்கு பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் 45.42 வீதமாகவும், பருத்தித்துறை பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் 50.27 வீதமாகவும், சாவகச்சேரி பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் 51.58 வீதமாகவும், நல்லூர் பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் 50 வீதமாகவும் வாக்களிப்பு வீதம் காணப்படுகின்றது. இதே வேளையிலே தபால் மூல வாக்களிப்பு யாழ்ப்பாண மாவட்டத்திலே 21,064 பேர் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கின்றார்கள். அந்த வகையிலே 20,873 பேர் தபால் மூல வாக்கை அளித்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே 99 வீதமான வாக்குகள் தபால் மூல வாக்குகள் யாழ்ப்பாண மாவட்டத்திலே அளிக்கப்பட்டிருக்கின்றது. வாக்கெண்ணல் பெறுபவர்கள் அந்தந்த வட்டாரங்களிலே வெளியிடப்பட்ட பின்னர் எங்களுடைய மாவட்ட செயலகத்திலே அவர்களுடைய பெறுபேற்று அறிக்கைகள் எங்களுக்கு கையளிக்கப்படும். யாழ்ப்பாண மாவட்டத்திலே இந்த உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல் தொடர்பாக இதுவரையிலே 302 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இன்று மட்டும் 140 முறைப்பாடுகள் எங்களுடைய முறைப்பாடுகளை முகாமை செய்யும் நிலையத்திற்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அது தொடர்பாக எங்களால் தொடர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் 61% வாக்களிப்பு இடம்பெற்றுள்ளதாகவும் தேர்தல் சுமூகமாக இடம்பெற்றதாகவும் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர் எஸ் முரளிதரன் தெரிவித்துள்ளார். வாக்களிப்பு நடவடிக்கைகள் நிறைவடைந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். 61 வீதமான வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. கரச்சி பிரதேசத்திலே 54 வீதமான வாக்குகளும், பளை பிரதேசத்திலே 60 வீதமான வாக்குகளும், பூநெகிரி பிரதேசத்திலே 64 வீதமான வாக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய மாவட்டத்திலே 40 வாக்குகள் மையங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது. கரச்சி பிரதேச சபைக்காக 35 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காகவும், பூநேரி பிரதேச சபைக்காக 20 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கும், பச்சிலப்பள்ளி பிரதேச சபைக்காக 13 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக மொத்தமாக 68 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான முடிவுகள் மாவட்ட செயலகத்தில் அமைந்துள்ள தெரிவத்தாட்சி அலுவலகத்திலே கணக்கீடு செய்யப்பட்டு அவை தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அனுப்பப்பட்டு அவற்றின் அனுமதியுடன் இறுதி முடிவுகள் வெளியிடும். எந்தவிதமான வன்முறைகளும் இன்றி மன்னார் மாவட்டத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தல் இடம்பெற்றுள்ளதாகவும் 70.1% வாக்குப்பதிவு இடம்பெற்றதாகவும் மன்னார் மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலர் கானா கனகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இன்று மாலை மாவட்ட செயலகத்தில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். 88 உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக 91,373 வாக்காளர்கள் பதிவு செய்திருந்தார்கள். பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களில் 64,094 பேர் தங்களுடைய வாக்குகளை இன்றைய தினம் பதிவு செய்திருக்கிறார்கள். இது 70.15 வீதமாக காணப்படுகிறது. மன்னார் நகர சபையில் 10,357 பேரும், மன்னார் பிரதேச சபையில் 16,939 பேரும், நானாட்டாம் பிரதேச சபையில் 12,343 பேரும், முசலி பிரதேச சபையில் 10,819 பேரும், மாந்தை மேற்கு பிரதேச சபையில் 13,636 பேரும் தங்கள் வாக்குகளினை இன்றைய தினம் பதிவு செய்திருக்கிறார்கள். எவ்விதமான அசம்பாவிதமின்றி மிகவும் சுமூகமான முறையில்
தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. வட்டாரத்துக்குரிய முடிவு அந்த வட்டாரத்திலிருந்தே அறிவிக்கப்பட இருக்கின்றது. ஒவ்வொரு சபைகளுக்குமான உத்தியோகபூர்வமான முடிவுகள் மாவட்ட செயலகத்தினால் அனைத்து வட்டாரங்களிலிருந்தும் எண்ணப்பட்ட வாக்குகள் கிடைக்கப்பெற்றதன் பின்னர் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட இருக்கின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் 61.32% வாக்குப்பதிவு இடம்பெற்றுள்ளதாகவும் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு இடம்பெற்றதாகவும் மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரி ஆனா உமா மகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் இன்றைய தினம் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் வாக்களிப்பு நிறைவடைந்திருக்கின்றது. மாந்தை கிழக்கு, துணுக்காய், கரைத்துறைப்பற்று மற்றும் புதுக்குடியிருப்பு பிரதேச சபைகளுக்கான இந்த தேர்தலாக அமைந்த இந்த தேர்தலிலே 137 வாக்களிப்பு நிலையங்களில் வாக்கெடுப்பு இடம்பெற்றிருக்கின்றது. தற்போது வாக்களிப்பு நிறைவடைந்திருக்கின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் மொத்தமாக 87,800 வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தார்கள். அதிலே இன்றைய தினம் வாக்களிப்பு நிலையங்களிலே 50,070 பேர் வாக்களித்திருக்கின்றார்கள். இந்த வீதம் 59.61 வீதம். அதேபோல் தபால் மூல வாக்களிப்பு 3,769 பேர் வாக்களித்திருக்கின்றார்கள். ஆக மொத்தம் 53,839 வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையிலே மொத்த வீதம் 61.32 வீதம். வவுனியா மாவட்டத்தில் 59.56% வாக்குப்பதிவு இடம்பெற்றுள்ளதாகவும் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு இடம்பெற்றுள்ளதாகவும் மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரி PA சரச்சந்திர தெரிவித்துள்ளார். இன்று மாலை வாக்களிப்பு நடவடிக்கை முடிந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். அதிகார சபை தேர்தல் வாக்கெடுப்பு நடவடிக்கை வவுனியா மாவட்டத்தில் வெற்றிகரமாக பிற்பகல் 4 மணிக்கு நிறைவேற்றப்பட்டது. வவுனியா மாவட்டத்தில் மாநகர சபை மற்றும் பிரதேச சபைக்கு 103 பேர் நியமிக்கப்பட உள்ளனர். 184 வாக்கெடுப்பு நிலையங்கள் வெற்றிகரமாக வாக்கெடுப்பு முடிவடைந்தது. மாவட்டத்தில் இறுதி முடிவுகள் மாவட்ட செயலகத்திலிருந்தும் வெளியிடப்பட்டது. தேர்தல் அசம்பாவிதங்களும் இடம்பெறவில்லை. மட்டக்களப்பு மாவட்டத்தில் 60.69% வாக்குப்பதிவு இடம்பெற்றுள்ளதாக மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர் ஜஸ்டினா முரளிதரன் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று மாலை 4 மணிக்கு நிறைவடைந்த நிலையில் விசேட ஊடக சந்திப்பை நடத்தி அவர் இதனை தெரிவித்தார். இன்றைய தினம் அதாவது மே மாதம் 6ஆம் தேதி காலை 7 மணி முதல் 477 வாக்களிப்பு நிலையங்களில் வாக்குகள் மக்களால் அமைதியான முறையிலும் ஆர்வத்துடன் அளிக்கப்பட்டது. இந்த பணிகள் யாவும் பிற்பகல் 4 மணியுடன் பூர்த்தியாக்கப்பட்டது. அந்த வேளையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 60.69 வாக்குகள் அளிக்கப்பட்டு இருந்தன. இந்த முறை மட்டக்களப்பு மாவட்டத்திலே தேர்தல் வன்முறைகள் என்று சொல்லப்போனால் ஒரே ஒரு சம்பவமே பதிவாகி உள்ளது. இன்றைய தினத்தில் மட்டும் 139 தேர்தல் விதிமீறல்கள் எங்களுக்கு அறிக்கையிடப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் அமைதியான முறையில் வாக்களிப்பு நடைபெற்றது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் விசேட வழிகாட்டுதல்களின் பிரகாரம் திட்டமிட்டபடி சகல வாக்களிப்பு மையங்களிலும் காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவுகள் ஆரம்பமாகி மாலை 4 மணிக்கு நிறைவடைந்தன. வாக்குப்பதிவுகள் இடம்பெற்ற போது சுயாதீன தேர்தல் கண்காணிப்பாளர்கள் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தனர். அத்தோடு போலீசாரும் பாதுகாப்பு கடமைகளில் அமர்த்தப்பட்டிருந்தனர். அம்பாறை மாவட்டத்திலும் அமைதியான முறையில் வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றன. அம்பாறை மாவட்டத்தில் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரையான காலப்பகுதியில் 63% வாக்குப்பதிவு இடம்பெற்றது. திருகோணமலை மாவட்டத்திலும் சகல தரப்பினரின் ஒத்துழைப்புடன் சுமூகமான முறையில் வாக்களிப்பு இடம்பெற்றதை அவதானிக்க முடிந்தது. போலீசார் மற்றும் சுயாதீன தேர்தல் கண்காணிப்பாளர்களின் கண்காணிப்பு குழுக்களுக்கு மத்தியில் வாக்களிப்பு இடம்பெற்றது. திருகோணமலை மாவட்டத்தில் 68% வாக்குப்பதிவு இடம்பெற்றுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தல் வாக்களிப்பு இன்று காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை சுமூகமாக இடம்பெற்றதாகவும் 60% வாக்குகள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரி திருமதி துசாரி தென்னகோன் தெரிவித்துள்ளார். நுவரெலியா மாவட்டத்தில் இன்று நண்பகல் 12 மணி வரையான காலப்பகுதியில் 32% வாக்குப்பதிவு இடம்பெற்றது.
பிற்பகல் 2 மணி வரையான காலப்பகுதியில் 53% வாக்குப்பதிவு இடம்பெற்றது. எனினும் மாலை 4 மணி வரை 60% வாக்குப்பதிவு இடம்பெற்றுள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி தேர்தல் வெற்றியை அமைதியாக கொண்டாடுவோம் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வெற்றியை ஜனநாயகத்திற்கு பாதிப்பு இல்லாத வகையில் கொண்டாடுமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மாளிகாவத்தையில் வாக்குப்பதிவில் ஈடுபட்டமையை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். මම හිතන්නේ තාම සාර්ථක මැතිවරණ ව්‍යාපාරයක් දියත් කරා. ඉතාමත් හොඳ සාර්ථක ප්‍රතිඵල ලැබේවි කියලා දැඩි විශ්වාසයක් අපිට තිබෙනවා. சுமூகமான முறையில் தேர்தல் இடம்பெறுகின்றது. நாட்டில் புதிய அரசியல் கலாச்சாரம் உருவாகியுள்ளது. கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் இந்த நாட்டு மக்கள் அமைதியான முறையில் தேர்தல் வெற்றியை கொண்டாடினர். இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த விடயமாகும். எம்முடைய நாட்டின் ஜனநாயகம் தேர்தலினுள் மாத்திரமல்ல, தேர்தலை தொடர்ந்தும் கூட நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆகவே ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலை போன்று உள்ளூராட்சி மன்ற தேர்தலை தொடர்ந்தும் கூட மக்கள் செயற்படுவார்கள் என நம்புகின்றோம். ජනාධිපතිවරණදී මහමැතිවරණදී ගමන් කරපු ගමන් මගීම පළාත් පාලන මැතිවරණයෙන් පසුවත් ජනතාව කටයුතු කරාවි කියන විශ්වාසයක් අපිට තිබෙනවා. தேர்தல் வெற்றியில் எந்தவித சந்தேகமும் இல்லை என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவை பிரதமர் ஹரணி அமரசூரிய மிரிகானா சமிருதி மண்டபத்தில் மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். நாம் நிச்சயம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெற்றியை பெறுவோம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாடு தழுவிய ரீதியில் நாம் பயணித்த போதும் கூட அந்த வெற்றியை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருந்தது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலும் கூட நாம் பெரும்பான்மை வெற்றியை பெறுவோம். இதனூடாக நம்முடைய பயணத்தை உரியவாறு முன்னெடுத்து செல்வோம். அதனூடாக நம்முடைய அரசாங்கத்தின் ஆட்சியின் ஊடான பலனை மக்களும் கூட சிறிது சிறிதாக அறிந்து கொள்ள முடியுமாக அமையும். அதே போன்று மாகாண சபை தேர்தலையும் நடாத்த நாம் எதிர்பார்த்துள்ளோம். நாம் பொய்யுரைத்துள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. அதில் எதிர்க்கட்சிகளை விட மக்கள் நமக்கு வழங்கும் பதில்தான் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். ජනාධිපතිවරණයට වඩා ලොකු ජයග්‍රහණයක් අපිට මහා මැතිවරණයේදී ලැබුණා. පළාත් පාලන මැතිවරණයේදී ඒ හා සමාන හෝ ඊට වඩා සාර්ථක ජයග්‍රහණයක් අපි ලබා ගනිමු. ஐக்கிய மக்கள் சக்தி வெற்றி பெற்ற பிறகு கிராமங்கள் நகரங்களை கட்டியெழுப்பி நாட்டை கட்டியெழுப்பும் வேலை திட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்று காலை ராஜகிரிய கொட்டுவேகுட விவகாராம விகாரை சந்திரலோக தகம் பாடசாலை கட்டிடத்தில் அமைந்துள்ள வாக்களிப்பு நிலையத்தில் தனது வாக்கை பதிவு செய்தார். இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். අද දින පැවැත්වෙන පළාත් පාලන මැතිවරණය உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஜனநாயக ரீதியாகவும் அமைதியான முறையிலும் நீதி நியாயமாகவும் நடக்கும் என எதிர்பார்க்கிறோம். மக்களின் உரிமைகளை முதன்மைப்படுத்தும் சுதந்திரமான தேர்தலாக இந்த தேர்தல் அமைய வேண்டும். சுதந்திரமாக மக்கள் தங்கள் கருத்துக்களையும் விருப்பங்களையும் தெரிவிக்க சந்தர்ப்பம் கிட்டட்டும். கிராமங்களினதும் நகரங்களினதும் அதிகாரத்தை யாருக்கு வழங்குவது என்பதை தீர்மானிக்க இந்நாட்டு மக்களுக்கு வாய்ப்பு கிட்டியுள்ளது. மக்கள் இதனை சரியாக பயன்படுத்துவார்கள் என நான் நம்புகிறேன். ஐக்கிய மக்கள் சக்தி வெற்றி பெற்ற பிறகு கிராமங்களை கட்டியெழுப்பி நகரங்களை கட்டியெழுப்பி நாட்டை கட்டியெழுப்பும் வேலை திட்டங்களை முன்னெடுப்போம். மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அரசியல் செய்தியை சரியான நேரத்தில் மக்களிடம் கொண்டு சேர்த்துள்ளோம். தீர்மானம் எடுக்க வேண்டியது மக்களே. எனவே சுதந்திரமானதும் நியாயமானதுமான ஜனநாயகம் மிக்க தேர்தலுக்காக அனைவரும் கைகோர்க்க வேண்டும். மக்கள் எடுக்கும் முடிவுக்கு சகலரும் மதிப்பளிக்க வேண்டும். தேர்தல் சட்டங்களை மீறாமல் நடந்து கொள்ள வேண்டும். இந்த ஜனநாயகத்தை உரிய முறையில் செயல்படுத்த வேண்டும். අවසානයේදී ගම් හදා නගර හදා රට හදන යුගයකට අපිට මුල පුරන්නට වෙනවා. ඒ නායකත්වය ලබා දෙන්න අපි සූදානම්. அதிகளவிலான மக்கள் வாக்களிப்பதற்கு வருகை தராத நிலைமையே காணப்படுவதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் வாக்குப்பதிவை மேற்கொண்டமையை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாம் தற்போது இங்கிலாந்தை போன்ற அதி உச்ச ஜனநாயக நாட்டினர். ஆகவே எவரும் தேர்தலில் வாக்களிக்க வருகை தர மாட்டார்கள். தேர்தலில் வாக்களிப்பவர்களின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி ஏற்படும். 75,000க்கும் அதிக வேட்பாளர்கள் உள்ளனர். ஆனால் நிலவரத்தை பார்க்கும்போது தேர்தலில் மக்கள் வாக்களிக்க வருகை தரும் வீதம் குறைவாக காணப்படுகின்றது. உள்ளூராட்சி சபைகளில் தமிழ் கட்சிகள் இணைந்து ஆட்சி அமைக்கின்ற நிலை ஏற்படும் எனவும்
பல சபைகளை கைப்பற்றுவதற்கு ஏதுவான நிலைகள் காணப்படுவதாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணம் சுன்னாகம் ஸ்கந்தவரதியா கல்லூரியில் தனது வாக்கை அளித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். ஓரளவுக்கு நான் நினைக்கின்றேன் பல சபைகளை நாங்கள் கைப்பற்றக்கூடிய ஒரு நிலைமை இருப்பதாகவே தெரிகிறது. அநேகமாக தமிழ் கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து சபை அமைக்கக்கூடிய நிலைமை ஒன்றுதான் இருக்கின்றது. அது நடக்கும் என்று நினைக்கின்றேன். இலங்கை தமிழரசு கட்சி முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள 4 உள்ளூராட்சி சபைகளையும் கைப்பற்றும் எனவும் வடக்கு கிழக்கில் உள்ள அதிக இடங்களை கைப்பற்றும் எனவும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். இன்று முல்லைத்தீவு கள்ளப்பாடு வடக்கு பொதுநோக்கு மண்டபத்தில் அமைந்துள்ள வாக்களிப்பு நிலையத்தில் தனது வாக்கை செலுத்திய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். நிச்சயமாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் அநேகமான வட்டாரங்களை கைப்பற்றி 4 சபைகளையும் இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கும் என்பதை தெரிவிப்பதோடு வடக்கு கிழக்கில் எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சி அநேகமான இடங்களை கைப்பற்றும் என்பதையும் அறியத் தருகின்றேன். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ளூராட்சி சபைகள் தமிழர்கள் வசமாகும் எனவும் தமிழர்கள் ஆட்சியை அமைப்பாளர்கள் எனவும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். இன்று மன்னார் விடத்தல் தீவு தூய ஜோசப் மத்திய மகா வித்தியாலயத்தில் தனது வாக்கை செலுத்திய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். எங்களுடைய பிரதேசத்திலே நாங்கள் தான் ஆள வேண்டும். ஆகிய வடகிழக்கிலே பிரதேச சபை, நகர சபை, மாநகர சபைகள் எல்லாம் தமிழர்கள் கைப்பற்றுவார்கள். தமிழ் தரப்பு ஆட்சியிலே இருக்கும். வடகிழக்கிலே நிச்சயமாக தமிழர்களுடைய ஆட்சி தான் நடக்கும். மன்னார் மாவட்டத்தில் உள்ள அனைத்து உள்ளூராட்சி சபைகளிலும் அதிகூடிய ஆசனங்களை கைப்பற்றுவோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். இன்று மன்னார் தாராபுரம் அல் மினா மகா வித்தியாலயத்தில் தனது வாக்கை செலுத்திய பின்னர் இவ்வாறு குறிப்பிட்டார். மாவட்டத்திலே எல்லா பிரதேச சபையிலும் அதிகபட்ச வாக்குகளை அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்ந்த எஸ்டேபி பெற்றுக்கொள்ளும் என்று நம்புகின்றோம். புத்தளம் ரத்மல்யாய பிரதேசத்தில் போலி வாக்குச்சீட்டுகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். புத்தளம் ரத்மல்யாய பிரதேசத்தில் உள்ள வாக்கெடுப்பு நிலையத்திற்கு அருகில் போலி வாக்குச்சீட்டுகளுடன் சந்தேக நபர் ஒருவர் புத்தளம் போலீசாரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். புத்தளம் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து 8 போலி வாக்குச்சீட்டுகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை புத்தளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கோணாவில் பகுதியில் உள்ளூராட்சி தேர்தல் வாக்களிப்பு நிலையத்திற்கு அருகில் கூரிய வாள்களுடன் வாகனத்தில் சுற்றித் திரிந்த நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி மாவட்ட தேர்தல் திணைக்களத்திற்கு கிடைத்த முறைப்பாட்டை அடுத்து போலீசார் விரைந்து செயல்பட்டு வாகனத்தை பரிசோதனை செய்த போது வாகனத்திற்குள் 2 வாள்களுடன் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதுடன் வாகனமும் கைப்பற்றப்பட்டது. இந்த நிலையில் கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உலக வங்கியின் தலைவர் இலங்கைக்கு வருகை தரவுள்ளார். உலக வங்கியின் தலைவர் அஜய் பங்கா நாளை இலங்கைக்கு வருகை தரவுள்ளார். உலக வங்கியின் தலைவர் சுமார் 20 ஆண்டுகளுக்கு பின்னர் இலங்கைக்கு வருகை தரவுள்ளார். இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்த சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கும் முயற்சியின் ஒரு முக்கிய அங்கமாக அஜய் பங்காவின் வருகை உள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் விடுக்கப்பட்ட அழைப்பின் பேரில் அஜய் பங்கா இலங்கைக்கு வருகை தரவுள்ளார். அஜய் பங்காவின் வருகை உலக வங்கி மற்றும் இலங்கைக்கு இடையிலான 70 ஆண்டு கூட்டாண்மையை பிரதிபலிக்கின்றது. அஜய் பங்காவின் வருகையானது இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு, முதலீட்டை அதிகரிப்பது ஆகியவற்றில் கவனம் செலுத்தும்.
உலக வங்கியின் தலைவர் அஜய் பங்கா இலங்கை வருகையின் போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க, பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் தனியார் துறை தலைவர்களை சந்தித்து கலந்துரையாட உள்ளார். கொட்டாஞ்சேரியைச் சேர்ந்த சிறுமியின் மரணம் குறித்து நீதியான விசாரணை வேண்டும் என நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்தியுள்ளார். கொழும்பு கொட்டாஞ்சேரியைச் சேர்ந்த சிறுமியின் மரணம் குறித்து நீதியான விசாரணை வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார். குறித்த விடயத்தை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார். பதிவில் மேலும் தெரிவிக்கையில், கடந்த காலத்தில் இடம்பெற்ற சம்பவம் ஒன்றை முன்வைத்து கொழும்பில் பாடசாலை மாணவி தனியார் வகுப்பில் பொதுவில் அவமானப்படுத்தப்பட்டதாக கூறப்பட்டு துயரகரமாக தனது வாழ்க்கையை முடித்துக் கொண்டார். இந்த விசாரணையை நாங்கள் உன்னிப்பாக கண்காணித்து வருகிறோம். மேலும் எந்த தொடர்புகள் இருந்தாலும் அதிகாரிகள் விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். எந்த பிள்ளையும் இப்படி பாதிக்கப்படக்கூடாது என நாமல் ராஜபக்ஷ தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார். மாத்தளையில் தந்தையை கொலை செய்த மகன் கைது செய்யப்பட்டுள்ளார். மாத்தளை கலேவெல மலுகுகஸ்கவள பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் மகன் தனது தந்தையை இரும்பு கம்பியால் கொடூரமாக தாக்கி கொலை செய்துள்ளதாக மவுலுகஸ்வெல போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த கொலை சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது. மவுலுகஸ்வெல 4வது மைல்கல் பிரதேசத்தைச் சேர்ந்த 52 வயதுடைய நபரே கொலை செய்யப்பட்டுள்ளார். தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து 32 வயதுடைய மகனே போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மவுலுகஸ்வெல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் டான் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்து கொள்ள டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். அனுசரணை வழங்கியோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.